சிறகடிக்க ஆசை சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி அவங்களுடைய பார்லர் போயிட்டு இருக்காங்க. போற வழியில சத்யா அங்க இருக்காங்க. சத்யாவை பார்த்தது ரோகிணி பயங்கர கோவப்பட்டு, இங்க பாருடா, நீ என்ன ஒழுங்கு மாதிரி என்ன பத்தி பேசிட்டு இருக்க? உன் அக்கா கிட்ட நான் கடை வாங்கினா என்ன வாங்க கட்டிடுறேன், உனக்கு என்ன வந்தது? இதுக்காகடா நீ போயிட்டு உன் அக்கா கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்றதையெல்லாம் என்னுடைய அக்காவுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாங்க. இங்க பார், இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. நீங்க யாருங்க எனக்கு மரியாதை கொடுக்க? என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத நான் பாத்துக்கிறேன். அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சத்யா பேசிட்டு இருக்காங்க. உடனே அங்க சீதா வராங்க. என்னுடைய தம்பியை மிரட்ட நீங்க யாரு? நீங்க பண்ண தப்பா தானே என் தம்பி சொன்னா. நீங்க செய்யாததான் ஒன்றும் சொல்லலையே. நீங்களே கடை வாங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எங்களை பேசுறீங்களான்னு சொல்லிட்டு சீதா வேற லெவல் மாஸ் பண்றாங்க. உடனே ரோகிணி கோபமா அங்க இருந்து போயிட்டு நேரா மீனா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மீனா, உங்களுடைய தம்பி வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுங்க. பெரிய பொண்ணுன்ற ஒரு மரியாதை கூட இல்லாம இப்படி எல்லாம் பேசுறான்றாங்க. உடனே முத்து, முதல்ல சத்யா கிட்ட யார் மரியாதை நடந்திருந்தாலும் கண்டிப்பா சத்யாவும் மரியாதை கொடுத்திருப்பான். நீ எப்படி நடந்துக்கிட்டியோ அதனாலதான் அவனும் அப்படி நடந்திருக்கான். முதல்ல நீ மரியாதை நடந்துக்கோன்னு சொல்லிட்டு முத்து கோவப்படுறாங்க ரோகிணி கிட்ட. அதோட அந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.